ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். வருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் பத்தி பார்க்க போறோம். லோக்சபா, ராஜ்யசபா இந்த ரெண்டுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த லோக்சபாவோட காலம் என்னன்னா 5 ஆண்டுகள். இந்த ராஜ்யசபாவோட காலம் வந்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்படலை, அரசியலமைப்பும் சொல்லப்படலை. ஆனால் பாராளுமன்றம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நிர்ணயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சொல்லிட்டு, அதனால பாராளுமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு 1951 இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயர் என்ன அப்படின்னா 1951 இந்த சட்டம் போட்டு ராஜ்யசபாவோட உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது ராஜ்யசபாவோட உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் எந்த சட்டத்தின்படி வந்து பாராளுமன்றம் வந்து நிர்ணயிச்சுச்சுன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோக்சபா பத்தி பார்ப்போம். இந்த லோக்சபா வந்து கலைக்கலாம், சரியா? இது வந்து நிரந்தர அவை அல்ல. ஆனா ராஜ்யசபா வந்து இது வந்து கலைக்க முடியாது, நிரந்தர அவை. மற்றும் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தொடரும் அவைன்னு இருக்கு. இப்போ வந்து லோக்சபா பத்தி பார்ப்போம். லோக்சபால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நார்மலி 5 இயர்ஸ், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், எலெக்ஷன் போட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதான் நார்மலி 5 இயர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதாவது எப்போ எதுலேருந்து 5 வருஷம்னா அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சதுல இருந்தா இல்லை அவங்க பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டதுல இருந்தா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அவங்க எப்போ வந்து பாராளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து கலந்துக்கிட்டாங்களோ அதுலேருந்து 5 வருஷம். அதுதான் அந்த 5 நார்மலி 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் புது எலெக்ஷன் வச்சு வேற லோக்சபா தொகுதியில் வந்து நிறுத்துக்குவாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த லோக்சபா சபை கலைஞ்சிரும். ஏன்னா அடுத்த தேர்தல் வச்சு மறுபடியும் வேற யார் வந்து பெரும்பான்மை பெறாங்களோ அவங்கள வந்து லோக்சபால வந்து இருப்பாங்க. அதுக்கடுத்து பிரசிடென்ட் கேன் டிசால்வ் அட் எனி டைம் பிஃபோர் 5 இயர்ஸ். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து இந்த லோக்சபாவை 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கலைக்கலாம். அதாவது cannot be challenged before court of law. அந்த கலைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ குடியரசுத் தலைவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் குடியரசுத் தலைவர் வந்து டிசால்வ் பண்றாருன்னா அதாவது 2 கட்சிக்கும் இடையே எந்த ஒரு பெரும்பான்மை இல்லாத போது வந்து குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை வந்து கலைக்கலாம். அதாவது லோக்சபாவுக்கு இன்னொரு பேர் தான் மக்களவை. அப்படி குடியரசுத் தலைவர் எந்தெந்த மக்களவையெல்லாம் கலைச்சிருக்காரு அப்படின்னா 6 டைம் வந்து மக்களவை கலைச்சிருக்காரு. 4, 6, 8, 9, 11, 12 இந்த மக்களவையிலலாம் 4வது மக்களவை, 6வது மக்களவை, 8வது மக்களவை, 9வது மக்களவை, 11வது மக்களவை, 12வது மக்களவை இந்த 6 டைம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து லோக்சபாவை 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கலைச்சிருக்காரு. ஆனா இப்படி கலைக்கும் போது அதாவது கேபினெட் அமைச்சர்களோட பரிசீலனை ஆலோசனை வந்து மிக முக்கியம் குடியரசுத் தலைவருக்கு. அடுத்து எமர்ஜென்சி பீரியட் எக்ஸ்டெண்ட் 1 இயர். அதாவது தேசிய நெருக்கடியின் போது லோக்சபாவோட காலம் 1 ஆண்டு நீட்டிக்கும். ஏன் நீட்டிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ தேசிய நெருக்கடி நிலை நடைமுறையில் இருக்கும் போது லோக்சபாவின் பதவிக்காலம் ஒரு தடவைக்கு 1 ஆண்டு என எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் நீட்டிக்கப்படலாம். இப்போ வந்து லோக்சபாவோட காலம் வந்து 5 ஆண்டுகள். அப்ப அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து எலெக்ஷன் வச்சு தான் நம்ம வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னு இருக்க போது தேசிய நெருக்கடி நிலை அப்போ 5 வருஷத்துக்கு கழிச்சு வந்துருச்சுன்னா பாராளுமன்றம் ஒரு சட்டம் போட்டு அந்த ஏற்கனவே இருக்கிற லோக்சபாவோட பதவி காலத்தை 1 ஆண்டு, ஒரு தடவைக்கு ஒரு சட்டம் போட்டு 1 ஆண்டு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதான் ஒரு தடவைக்கு 1 ஆண்டு என எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் நீட்டிக்கலாம். 1 ஆண்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படி வந்து எந்த மக்களவை வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 5வது மக்களவை வந்து 2 ஆண்டுகள் வந்து நீட்டிக்கப்பட்டது. எக்ஸாம்பிள் வந்து 5வது மக்களவை வந்து 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது. தேசிய நெருக்கடி நிலை முடிவுற்ற பின் 6 ஆண்டுகளுக்கு மேல தொடர முடியாது. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, தேசிய நெருக்கடியும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த ஏற்கனவே இருக்கிற லோக்சபா வந்து 6 ஆண்டுகளுக்கு மேல தொடர முடியாது. ஏன்னா அந்த 6 ஆண்டுகளுக்குள்ளேயே
6 மாதத்துக்குள்ளேயே ஆண்டுல 6 மாதங்களுக்கு உள்ளேயே எலெக்ஷன் வந்து நடத்திடுவாங்க. எலெக்ஷன் வச்சு அடுத்த லோக்சபா யார் பெரும்பான்மை இருக்காங்களோ அவங்க வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. புரிஞ்சா? இப்போ லோக்சபா வந்து இது வந்து கலைக்கக்கூடிய சபை, இது வந்து மக்களவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். எப்போனா 5 வருஷம் தான். எப்போ எதுல இருந்துன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ வந்து அவங்க கூடுறாங்களோ அதுல இருந்து 5 வருஷம். இது ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் கழிச்சு டிசால்வ் ஆயிடும். பிரசிடென்ட் வந்து எப்போ வேணாலும் லோக்சபா வந்து கலைக்கலாம். யாருடைய ஆலோசனை? கேபினெட் அமைச்சரவின் ஆலோசனைப்படி. இது 6 டைம் வந்து இந்த மாதிரி மக்களவை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் வந்து கலைச்சிருக்காரு. எமர்ஜென்சி பீரியட், அதாவது தேசிய நெருக்கடி நிலையப்போ லோக்சபாவின் பதவிக்காலம் ஒரு தடவைக்கு 1 ஆண்டு என நீட்டிக்கப்பட்டிருக்கு. அது எத்தனாவது மக்களவைனா 5வது மக்களவை நீட்டிக்கப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அப்படி தேசிய நெருக்கடி நிலை முடிவடைஞ்சுன்னா 6 மாதங்களுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 6 ஆண்டு இல்ல 6 மாதங்களுக்கு மேல வந்து தொடர முடியாது. ஏன் அப்படின்னா 6 இங்க இயர் இல்ல, இங்கேயும் மாதம் தான். 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்து நடத்திடுவாங்க. அடுத்த மக்களவை தொகுதியை வந்து யார் எந்த கட்சி பெரும்பான்மை இருக்கோ அது வந்து லோக்சபாக்குள்ள உள்ள வந்துடும். இவ்வளவுதான் லோக்சபா. அதுக்கடுத்து ராஜ்யசபா வந்து கலைக்க முடியாது. இது வந்து ஏன்னா நிரந்தர அவை, இது வந்து தொடரும் அவை. 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர். நல்லா நான் வச்சுக்கோங்க, உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவர். அதாவது இப்ப வந்து 3 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ராஜ்யசபால வந்து 3 லைனா பெஞ்ச் இருக்கு. இந்த லைன்ல இருக்கவங்க வந்து 2000 ஆண்டு வந்து உள்ள வராங்க. அப்போ 6 வருஷம் உறுப்பினர்களின் பதவி காலமா, அப்போ 2006ல வந்து வெளியே போயிருவாங்க. அடுத்த பெஞ்சில் இருக்கவங்க வந்து 2002 அப்போ வந்து வந்திருக்காங்கன்னு அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு 2008ல வந்து வெளியே போயிருவாங்க. அடுத்த பெஞ்சில் இருக்கவங்க வந்து 2004ல வந்து வர்றாங்கன்னா அடுத்த 6 வருஷம் கழிச்சு 2010ல வெளியேறுவாங்க. இதுல என்னன்னா 3ல் 1 பங்கு, அதாவது 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. புரியுதா? 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க. அதுக்கடுத்து அதாவது ராஜ்யசபா மெம்பர்ஸ் டேர்ம் நாட் ஃபிக்ஸ்டு பை கான்ஸ்டிடியூஷன். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ராஜ்யசபாவோட அந்த காலத்தை வந்து, அதாவது அரசியலமைப்பு வந்து நிர்ணயிக்கல. அதுக்கு அந்த நிர்ணயிக்கிற அந்த ரைட்ஸை வந்து பார்லிமெண்ட்டை கொடுத்துடுச்சு. அதான் அந்த பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தின் பேர் தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி தான் அந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் உறுப்பினர்களுக்கு, அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களின் காலம் வந்து 6 ஆண்டுகள் வந்து நிர்ணயம் பண்ணுச்சு. அப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து எந்தெந்த சட்டத்தின்படி நிர்ணயம் பண்ணுச்சுன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். முதலில் கூடிய அந்த மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் வந்து அந்த ஓய்வு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓய்வு பெறுவாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னா குழுக்கள் மூலம் முடிவு செய்யப்பட்டது. இன்னொரு